வரும்பொழுதே நல்ல முன்பாக வந்துடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. ஆமென். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கர்த்தருடைய கிருபை நினைத்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே. நினைத்து பார்த்த தேவனுக்கு நன்றி செலுத்தி உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கிய கிருபையே. கிருபையே ஆண்டவரே, கிருபை சந்திக்கிறோம் இந்த காலை நேரத்தில், இந்த 3வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிற இந்த நேரத்தில். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலை நேரத்தில் நல்ல ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா. ரிபா ஷபா பாபா பாபா ஒரு கிரபோ சந்தரபா ரிபா பாபா பாபா ஷபா பாபா ரிபா பாபா கிரபோ சந்தரபா ரிபா பாபா பாபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபா சந்தரபா ரிபா பாபா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை எண்ணி பார்த்து நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நானும் உம்முடைய மிகுந்த கிருபையினால் இப்படி ஆலயத்துக்குள் பிரவேசித்து என்று சொல்ல அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர், இதுவரை காத்தவர், இதுவரை ஏந்தி சுமந்து தப்புவித்தவர், இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வீட்டுக்குள்ளாய் நம்மை கொண்டு வந்தவர். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதுக்குரிய கிருபைகளை தந்து உடைய பிள்ளைகளை நடத்த செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்ம அமர்ந்து கொள்வோம். கடந்த நாட்களில் கைவிடாமல் கண்ணின் மணியைப் போல் காத்ததினால் மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே மன்னன் கிறிஸ்தேசுவையே என்று சொல்லி, எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே என்ற பாடலை பாடி தேவனை மயப்படுத்தும். 475வது பாடல். ஹல்லேலூயா பாடி தேவனை மயப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம்.
வேளையில் ஆனந்தமே எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்ணின் மணி போல் காத்ததினால், கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்ணின் மணி போல் காத்ததினால் மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே மன்னன் கிறிஸ்தேசுவையே. மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே மன்னன் கிறிஸ்தேசுவையே. எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. அழைத்த பாதையில் தளர்ந்த வேளையில் அன்பின் மொழியால் பேசினாரே. அழைத்த பாதையில் கலந்த வேளையில் அன்பின் மொழியால் பேசினாரே. புது ஜீவனும் நிறைவாய் அழித்ததினால் பொன்னியரை போற்றிடுவேன். புது ஜீவனும் நிறைவாய் அழித்ததினால் பொன்னியரை போற்றிடுவேன். எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. வறுமை வியாதியும் வலிய தோல்வியும் வந்த வேளையில் தாங்கினாரே. வறுமை வியாதியும் வலிய தோல்வியும் வந்த வேளையில் தாங்கினாரே. ஜெயகீதமும் தினமும் எவ்வேளையிலும் ஜெயத்துடன் பாடிடுவேன். ஜெயகீதமே தினமும் எவ்வேளையிலும் ஜெயத்துடன் பாடிடுவேன். எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. நெகிழ்ந்த கரங்களை உயிர்த்து இதுவரை இழந்த வரங்களும் ஈந்ததினால், நெகிழ்ந்த கரங்களை உயிர்த்து இதுவரை இழந்த வரங்களும் ஈந்ததினால் அவர் சேவையை புரிந்து கனம் மகிமை அவருக்கு செலுத்திடுவேன். அவர் சேவையை புரிந்து கனம் மகிமை அவருக்கு செலுத்திடுவேன். எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. நிறைந்த ஜோதியாய் திறந்த வானிலே நீதி சூரியன் தோன்றிடுவார். நிறைந்த ஜோதியாய் திறந்த வானிலே நீதி சூரியன் தோன்றிடுவார். மறுரூபமே அடைந்து பறந்திடுவேன் மட்டற்ற பேரேற்றமுடன். மறுரூபமே அடைந்து பறந்திடுவேன் மட்டற்ற பேரேற்றமுடன். எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்ணின் மணி போல் காத்ததினால், கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்ணின் மணி போல் காத்ததினால் மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே மன்னன் கிறிஸ்தேசுவையே. மனப்பூர்வமாய் துதிப்பேன் மகிழ்வுடனே மன்னன் கிறிஸ்தேசுவையே. எந்தன் இயேசுவின் அன்பதையே என்னும்
வேளையில் ஆனந்தமே எந்தன் இயேசுவின் நண்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்து. எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. இதுவரை நடத்தின தேவனே உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீர், மகிழ்வை தந்தீர், நன்றி ஐயா என்று சொல்லி 821வது பாடலை தொடர்ந்து பாடி தேவனை மயம்படுத்த இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபத்து நாளிலே அனுகூலமான துணைமானீரே, நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர், நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீர், நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே, நன்றி ஐயா. பாடி தேவனை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினேன் உம்பெயர்தான். தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினேன் உம்பெயர்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து ஆமென். மகிழ்வை தந்தீரே, ஹல்லேலூயா. நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினீர், நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர், நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பெற செய்தீரே, நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து ஆமென். பயன்பட செய்தீரே, கைகளை உயர்த்தி எல்லாரும் நன்றி தேவனை ஐயா. பயன்படுத்தி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். உயர்த்திடுவே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி நன்றி Thank you, Father. Hallelujah. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே, நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி
நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. பிள்ளை என்னை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளை என்னை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டேன். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். எல்லாரும் சேர்ந்து முழு மனதோடு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததை, கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்து. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்து. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டு. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டு. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தருக்கு இந்த அதிகாலை நேரத்தில் நன்றி செலுத்தி
சபை முழுவதும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ரிபா ஷபா பாபா பாபா சந்தரபா ரிக்கரபா ஷபா பாபா. ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், 10,000களிலும் சிறந்தவர். பாவை துதிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஆமென். பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம். கைகளை உயர்த்தி எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே. துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே, எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, நிற்க வந்தேர் மகிழ்ந்திடுவேனே. மறுபடியும் பாடுங்க. உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே, எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே, நிற்க வந்தேன் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடவே வந்தீரே, சிலுவை சென்றவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. பாதை காட்டிடவே வந்தீரே, சிலுவை சென்றவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you came my life. Amen. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. கைகளை தட்டி சபையார் பாத்திர பாடுங்க. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. பாதை காட்டிடவே
சத்தமா கரங்களை தட்டி உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த மாதத்துக்குரிய கிருபையை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இந்த அதிகாலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் புது கிருபைகளினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார். ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொல்லியிருக்கிற நம்முடைய வாக்கின்படியாகவே நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சரீர பலவீனங்கள், உடல் சோர்வுகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. உன்னத பலன் உண்டாகட்டும், உன்னத கிருபைகள் வெளிப்பட ஆண்டவரே கர்த்தருடைய பலன் சரீரத்தில் விளங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் அடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா இப்பொழுதே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கண்டாமிருகத்தின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்துகிறேன், புது எண்ணெயினால் அபிஷேகிக்கப்படுகிறேன், புதிய எண்ணெயினால் பிள்ளைகளை ஆண்டவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. பாத்திரங்கள் நிரம்பி வழிய புதிய எண்ணெயினாலே ஆண்டவரை நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, உம்முடைய ஆளுகையினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய உன்னத பலத்தினால் இடைக்கட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் பிள்ளைகள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. நாமத்தை நீரை மயம்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றி கர்த்தருடைய வேலையின் பாதுகாவலுக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சபையின் ஆத்துமாக்களை கர்த்தர் காக்க வேண்டும். சிறியோர் முதல் பெரியோர் கர்த்தரால் காக்கப்படணும். ஆவி ஆத்துமா சரீரம் காக்கப்படணும். எல்லா இடர்களுக்கு நீங்கி கர்த்தர் நீர் காப்பீராக. ஒருவர் கூட இழந்து போகக்கூடாது. நீர் எதிர்காலத்தில் எங்களுக்கு இந்த வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நித்திய மகிமையை ஒருவர் இழந்து போகக்கூடாது. தகப்பனே, நல்ல சுகத்தை தருவீர், நல்ல ஆசீர்வாதத்தை தருவீராக, நல்ல பலத்தை தருவீராக, தெய்வீக சமாதானத்தை தருவீராக. ஹல்லேலூயா. எந்த ஆபத்துகள், விபத்துகள், நாசமோச விக்கினங்கள் ஹல்லேலூயா இது வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை நீரே கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. வீட்டிலும் வெளியிலும் பட்டணத்திலும் வெளியிலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. இந்த மாதத்தில் ஆண்டவரை தகப்பனை எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்க ஜெபிக்கிறோம். முக்கியமாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஒரு சிலர் ஏற்கனவே எழுதி கொண்டு இருக்கிறாங்க. சிபிஎஸ்சி போர்டில் இருக்கிறவங்க, ஸ்டேட் போர்டில் இருக்கிறவங்க இந்த மாதத்தில் அடுத்த மாதத்தில் ஆரம்பிக்கிறது. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதம், தேவ பிரசன்னத்தின் மகிமை வெளிப்பட ஆண்டவரே தேவனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியாகவே போதிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வழியை காட்டுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவீராக. ரிபா ஷபா பாபா பாபா உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பிறாய். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை விளங்க, ஞானம் விளங்க, உன்னத பலன் விளங்க. பிள்ளைகள் வெற்றிகரமாய் ஆண்டவரே தேர்ச்சி பெற உதவி செய்யுங்க ராஜா. குடும்பங்களை சுற்றி இந்த நாட்களில் விசேஷமாய் நல்ல சுகம் உண்டாக ஆண்டவரே தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போக்கில் வரத்தில் நம்முடைய பிள்ளைகள் காக்கப்படணும் ஆண்டவரே. பள்ளிக்கு போகும் பொழுது, கல்லூரிகளுக்கு போகும் பொழுது, வரும் பொழுதும் காக்கப்படணும். அங்கே இருக்கிற நேரத்தில் பொல்லாத மனிதனுடைய கண்களுக்கு விலக்கி நீர் காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பொல்லாதவனுடைய எந்த ஆண்டவரே சூழ்ச்சிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடாது. வேலை ஸ்தலங்களில் பிள்ளைகள் சாட்சியாக இருக்கு. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வேலை ஸ்தலங்களில், வியாபார ஸ்தலங்களில் பிள்ளைகள் சாட்சியாக இருக்கிற ஆண்டவரே சபை விசுவாசிகளை வர்த்திக்க பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா உயர்வுகள் தடையின்றி வந்து சேர செய்வீராக. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லா பொருளாதார நெருக்கடிகள் குடும்பங்களை விட்டு நீங்கி போகட்டும். சமாதான குறைவுகள் குடும்பங்களை விட்டு நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு வீட்டை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மிக முக்கியமாக
ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய சபையின் எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஒவ்வொரு ஆராதனைகளும் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்பட, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஜனங்கள் திரளாய் ஆசீர்வதிக்கப்பட, இந்த பகுதிகளுக்கு எங்களை ஒரு ஆசீர்வாதமாக வைத்தருள்வீராக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்னீங்களே ராஜா. அந்த மகிமை இந்த ஆலயத்தில் காணப்பட, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்பட, இந்த பகுதிகளுக்கு மலையின் மேல் வைக்கப்பட்ட விளக்குகளாக உமக்கென்று எழும்பி நாங்கள் பிரகாசிக்க செய்யும். அநேக ஆயிரங்களுக்கு இந்த சபை ஒரு அப்பத்தின் வீடாக மாற்றுவீராக. தேவ நாமத்தை நீரை மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில் கர்த்தருடைய சமாதானம் விளங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். தேசமெங்கில் நடக்கிற எல்லா ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாதனுடைய கிரியைகள் கட்டப்பட்டு அகற்றப்பட்டு போகணும். பலவானுடைய கிரியைகளை முந்தி கட்டுகிறோம். எல்லா ஹல்லேலூயா பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகள், ஹல்லேலூயா அந்தகார வல்லமைகளின் கிரியைகள், தேசத்தை கெடுக்க நினைக்கிற பிசாசின் தந்திர ஆலோசனைகள் செயலற்று போவதாக. ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் கட்டுகள் உடைக்கப்பட்டு திரள் திரளாய் ஜனங்க சபைகளுக்குள்ளாய் ஓடி வர வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் பலத்தினாலே சபைகளில் கர்த்தருடைய ஊழியம், நம்முடைய சபையில் எல்லா சபைகளில் வருகிற ஜனங்களுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படணும். தடைகள்லாம் நீங்கி ஆசீர்வாதம் அளவில்லாமல் வெளிப்படுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் தடை காணப்படுகிறது இப்பொழுது இது நீங்கி போவதாக. ஜீவனை கூறுகிறேன், சுகத்தை கூறுகிறேன், சமாதானத்தை கூறுகிறேன், வர்த்திப்பை கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை உண்டாக செய்வீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் 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 பிதாவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. நீரே ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தேசத்தின் தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேசத்தின் அரசியல் சூழ்நிலைகளில் ஹல்லேலூயா ஒரு நாகரிகம் மறுபடியும் திரும்பணும். ஹல்லேலூயா ஒரு பட்சிக்கிற இந்த எல்லா பொல்லாத எண்ணங்கள் நீங்கணும். பணத்தினால காரியங்களை சாதிக்கலாம் நினைக்கிற எல்லா பொல்லாத எண்ணங்கள் மறையணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜனநாயக ஆட்சி எல்லா இடங்களையும் ஹல்லேலூயா நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது நடந்திருக்கிற தேர்தல்களில் கர்த்தர் நீர் நியமித்திருக்கிறவர்கள் மாத்திரமே ஆளுகைக்கு வர வேண்டும். தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு உதவியாய் கை கொடுக்கிறவர்கள், சபைகளுக்கு எந்த இடையூறு செய்யாதவர்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே ஆட்சி பீடத்தை பிடிக்கணுமப்பா. அற்புதத்தை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே தேவனே பொல்லாங்கனுடைய எல்லா அக்னி ஆஸ்திரங்கள் முற்றிலுமாக கட்டப்பட்டு அகற்றப்பட்டு போவதாக. தேவ நாமத்தை நீரை மயம்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. மிக முக்கியமாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஹல்லேலூயா இந்த ரஷ்யாவில் உக்ரைனில் நடந்து கொண்டிருக்க இந்த போர் எப்படியாக குறைந்து நிறுத்தப்படணும். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அநியாயமாய் தாக்கி கொண்டிருக்கிற இந்த ரஷ்ய இராணுவத்தின் சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு ஹல்லேலூயா அமைதி அந்த பகுதிகளுக்கு திரும்ப செய்வீராக. தேவ நாமத்துக்கு மகிமையாக மறுபடியுமாக ஒரு அமைதி உலகத்தில் திரும்ப செய்வீராக. இது நிமித்தமாக உலகமெங்கிலும் உண்டாயிருக்கிற பாதிப்புகள் மாற்றத்துக்குள்ளாய் வர செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே வளராதபடிக்கு நீர் அடக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்த வேண்டுகிறோம், ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நம்ம போன வாரத்தில் 10வது 12வது வகுப்பு படிக்கிற மாணவர்கள் உங்கள் பேர்களை எழுதி கொடுக்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தோம். ஒரு சிலர் அன்றைக்கி ரிட்டர்ன் பண்ணியிருந்தீங்க. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி கொடுத்துட்டு போங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்க அது உதவியாக இருக்கும். தகவல்களை எழுதி மறக்காமல் கொடுத்துட்டு போங்க. பிள்ளைங்க வரனா கூட பெற்றோர் நீங்கள் அதை சரி செய்து கொடுக்க முடியாது கேட்கிறேன். உங்கள் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் நம்முடைய எல்லா வீட்டு கூட்ட ஊழியங்களை மறுபடியும் துவங்க இருக்கிறோம். எல்லா கேர்சல் மினிஸ்ட்ரிஸு. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா 1-2 மாதம் ஜனவரி மாதம் நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் டேஸ் இருந்ததுனால நடத்தலை. போன மாதமும் பல ஊழியங்கள் மற்ற காரியங்கள் நிமித்தமாக சரியாக நடக்கவில்லை. இந்த மாதத்தில் எல்லா கேர்சல்ஸையும் மறுபடியும் துவங்க இருக்கிறோம். உங்கள் வீட்டில் வீட்டுக்கூட்ட ஊழியங்கள் நடத்தப்பட திறந்து கொடுக்க விரும்புகிறவர்கள் புதிதாக உங்கள் பெயர்களையும் கொடுக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை
6 மணிக்கு இங்கே ஒரு சிறப்பான கேர்சல் லீடர்ஸ் மற்றும் அந்த குடும்பங்களுக்கான ஒரு கூட்டம், 1 மணி நேர கூட்டம் நடைபெறும். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நம்முடைய எல்லா கேர்சல்ஸும் நம்ம மறுபடியும் துவங்க இருக்கிறோம். இந்த வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 100 வீடுகளில் வீட்டுக்கூட்ட ஊழியங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதில் உங்கள் வீடு ஒரு வீடாக இருக்கணும். சொந்த வீடு வச்சுருக்கவங்க உங்கள் தெருவில் ஒரு ஜெபக்கூட்டம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வைங்க. இங்கேருந்து ஆட்களை அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறோம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட உரிமையாளர் அனுமதிப்பார் என்றால் நீங்கள் ஜெபக்கூட்டம் கண்டிப்பாக வைக்கலாம். அல்லேலூயா. அந்த பகுதியில் ஒரு 5-6 பேர் இல்லை 10 பேர் கூடனா கூட அல்லேலூயா அவர்களை கூட்டி வைத்து அல்லேலூயா இங்கேருந்து வருகிறவர்கள் கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொடுப்பாங்க. விசேஷமாக கேர்சல் லீடர்ஸாக பணியாற்ற விரும்புகிறவர்கள் நீங்களும் முன்பாக பேர்களை கொடுங்க. போன வருஷத்தில் வேதாகம பயிற்சி படித்த எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக அந்த கேர்சல் ஊழியங்களில் முடிஞ்ச அளவுக்கு பயன்பெற வேண்டும். அல்லேலூயா. அநேக இடங்களில் போய் கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்கலாம். மாலை நேரத்தில் நடத்தலாம், பகல் நேரத்தில் நடத்தலாம். மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு வீடுகளில் இப்படிப்பட்ட வீட்டுக்கூட்ட ஊழியங்கள் நடத்தி அந்தந்த பகுதிகளுக்கு சுவிசேஷ அறிவிக்கிற பணியை தீவிரப்படுத்த இருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்க, பங்கு பெறுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். எல்லாரும் சத்தமாக வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டது என்று தெரியாவிட்டாலும் இது தாவீது ராஜா ஒருவேளை பாவம் செய்த பின்பு எழுதின சங்கீதமாக இருக்குமோ என்று தோன்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஏக்கத்தோடு இது ஆரம்பிக்கிறது. முதல் 2 வசனத்தில் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எவனுடைய ஆவியிலே கபடமில்லாது இருக்குது அவன் பாக்கியவான் சொல்லி 3-7 வசனங்கள் தன்னுடைய அவல நிலைமையை சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் அடக்கி வைத்து மிட்டும் என்று சொல்லி அங்கே ஆரம்பித்து நித்தம் என் கதறலினாலே எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இன்னைக்கு அல்லேலூயா தவறான பாதையிலே போகிறது மனுக்குலமே. இன்னைக்கு பாரு, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் விளைவுகள் பார்த்திங்கன்னா ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை. பாவத்துக்கு வாழ்க்கையில் இடம் கொடுத்து விட்டால், தேவனோடு இருக்கிற உறவில் கொஞ்சம் விலகி விட்டால், ஆண்டவர் காட்டியிருக்கிற வழியிலிருந்து வழி தப்பி போய்விட்டால், ராங் ரூட்டில் போயிட்டா அந்த இடத்துல சமாதானமே இருக்க முடியாது. அந்த வாழ்க்கையில் நிம்மதி இருக்க முடியாது. வெளித்தோட்டத்தில் நன்றாக இருக்கிறது போல காட்சி அளிக்கலாம், ஆனால் மனசில் நீங்கள் பார்க்கும்பொழுது இரவும் பகலும் இன்னும் மேல் உடைய கை பாரம். என தேவனுடைய பிள்ளைகளை உணர்த்தி கொண்டே ஆண்டவர் இருக்கிறார். ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையை காட்டுகிறது. அல்லேலூயா. மறைக்காமல், அதாவது அடுத்து உடனே தீர்மானம் பண்ணுகிற 5வது வசனத்தில் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்னு அவர் தன்னுடைய சாட்சியை 7வது வசனம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிற டைமில் திடீர்னு 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து. கர்த்தர் 4 காரியங்களை செய்கிறதா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு செய்கிற 4 முக்கியமான காரியங்கள் சொல்லப்படுது. நான் உனக்கு போதித்து, டீச்சிங். அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவர் போதிப்பார், அவர் காட்டுவார். அல்லேலூயா. 3வது பாருங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து. அல்லேலூயா. போதித்து காட்டுகிறவர் மாத்திரமல்ல, மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் போதனையின்படி நடக்கிறோமா என்று சொல்லி அந்த பாதையில் நடக்கும் பொழுது உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 4 காரியங்கள்: போதிப்பேன், காட்டுவேன், கண்ணை வைப்பேன், ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. ஃபாதர் அழகாக பாடி, அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம் என்று சொல்லி பாடிரு. ஆனால் பாருங்கள், அதை சொல்லிவிட்டு அடுத்த வசனம் உடனே சொல்கிறார் பாருங்கள். 9வது வசனத்தில் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய. இந்த வாய் இருக்குது பாருங்க, அதுதான் வாரினால் கடிவாளத்தினால் எது கட்டப்படும்? வாய். அல்லேலூயா. ஏன்னா இந்த வாயினால தான் நிறைய நேரம் வழி தவறி போகிறோம்.
வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? மனப்பூர்வமாய் நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் காட்டுகிற வழியிலே நடக்க வேண்டும். அவர் போதனைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த வசனம் எப்பயுமே நான் படிப்பு நேரத்துலேயும் மாத்திரமில்லை, கடினமான சூழ்நிலையை கடந்து செல்லும்போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு வசனம். என்ன செய்யன்னு தெரியாத சூழ்நிலையில் இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வரும். நான் உனக்கு போதித்து. ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு என்ன செய்யன்னு தெரியலையா? இன்றைக்கி நிறைய பேருக்கு பல பிரச்சனைகள் மத்தியில் இதை எப்படி அணுகுவது, இந்த பிரச்சனையை எப்படி இதை சால்வ் பண்ணுவது, இதை எப்படி தாண்டுவது, புரியாத பிரச்சனையில் இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறாரு, ஐ வில் டீச் யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ வில் கைட் யூ. ரெண்டு இங்கிலீஷில் 2 வார்த்தைகள் தான் முக்கியமான வார்த்தை, டீச்சிங் அண்ட் கைடன்ஸ். அதில் தமிழில் பார்க்கும் பொழுது போதித்து காட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வழியை காட்டுவேன் என்று சொல்லுகிறார். உண்மையில் என் கண்ணை வைப்பேன் என்று சொல்லுகிறார். மேலேருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை கவனிக்க ஒருத்தர் கூட இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை போதிக்கிறவர், நமக்கு போதிக்கிறவர், வழி காட்டுகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஹல்லேலூயா, அது வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும், சில குடும்ப பிரச்சனைகள், ஹல்லேலூயா, ஒரு சிலருக்கு சரீர சுகத்தினால் வந்த பிரச்சனைகள், சில பொருளாதார நெருக்கடிகள், சில தாமதமான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் லேட்டாகுது, என்ன பண்ணேன்னு தெரியலையே. ஹல்லேலூயா. இதெல்லாவற்றின் மத்தியில் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு ஆலோசனை, ஹல்லேலூயா, சொல்லுவேன், வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைப்பேன். ஆனால் நீங்களும் நானும் என்னது ஃபோர்ஸ் பண்ணி அவர் இழுத்தாதான் அவர் பாதைக்கு வருவேன்ற நிலைமையை விட்டுட்டு மனப்பூர்வமாய் நம்மை அர்ப்பணித்து அவருடைய வழி நடத்தலுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு வழி விலகி போனோம் என்றாலும் உள்ள பாவம் வந்துவிடும். கொஞ்சம் ஜபத்தை குறைத்து விட்டால், கொஞ்சம் வசனத்தை குறைத்து இன்னைக்கு முறுமுறுக்க ஆரம்பித்தால், பேச்சில் ஹல்லேலூயா வெவ்வேறு விதமாக மாற ஆரம்பித்தாலே அந்த வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத நிலைமையில் நிம்மதி இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது, அமைதி இருக்காது, எல்லாவற்றுக்கு மேலே முக்கியமாக ஆசீர்வாதமும் இருக்காது. இன்றைக்கி ஆண்டவர் தெளிவாக திரும்பி சொல்ல, ஆண்டவருடைய போதனைக்கு கீழ்ப்படியே நம்மை மறுபடியுமாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய வழிகள், மனுஷனுடைய வழிகள் ஒரு பக்கம் இருக்குது, ஆண்டவருடைய வழிகள் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி உங்கள் மத்தியில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ரோமர் ஹல்லேலூயா 11வது அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்து வாசித்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 11:33 வாசிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாது, அவருடைய வழிகள் ஆராயப்படாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா ரூட்டு போடுறது நல்லா எல்லாருக்கும் தெரியும். எப்படியோ எங்கெங்கேயோ போய் எப்படி மேலே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான் மனுஷன். பயங்கரமான ரூட்லாம் போடுறீங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ஹல்லேலூயா. சுய பலத்தினாலே, சுய சக்தினாலே, சுய ஞானத்தினாலே எடுக்கிற எல்லா முயற்சிகள் தோல்வியடைந்து இன்னைக்கு தோற்றுப்போன நிலைமையில தான் ஃபைனல்னு வந்து உட்காந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் வழி காட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் இன்றைக்கும் ஆராயப்படாதவைகள், மனுஷனுக்கு அது புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒரு செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை போய் நிற்க சொன்னார் ஆண்டவர் தான் நிற்க சொன்னார். போய் அந்த செங்கடலுக்கு முன்பாக போய் நில்லுங்க, நான் பார்வோன்னு இருதயத்தை கடினப்பட. அப்போ மோசை கூட என்னென்னு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த இராணுவம், எகிப்தியருடைய இராணுவம், பயங்கர ரதங்கள், சத்தமாய் குதிரைகள் சத்தம் போட்டு ரதத்தின் சத்தத்தோடு அடி எடுத்து வரும்பொழுது இவங்க இருதயம் கரைந்து போய் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வழியை திறந்தார், அந்த செங்கடலை 2ஆக பிளந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழியே வேற. ஹல்லேலூயா. அந்த அக்கினி சூளைக்கு முன்பாக சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ நின்று கொண்டிருக்கும் பொழுது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை போல இருந்து, தப்பிக்கிறதுக்கே வழி இல்லை. ஆனாலும் அறிக்கையிட்டால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவரே தப்புவிக்காமல் போனாலும் உங்கள் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகளை உறுதியாய் பிடித்தால்
அவர் புதிய வழிகளை இதுவரைக்கும் கண்டிராத வழிகளை திறப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா பைபிளில் சில அல்லேலூயா அற்புதங்களை ஆண்டவர் எழுதியிருக்க. இன்றைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லேலூயா ஒருவேளை அன்றைக்கு இருந்த விஞ்ஞான வளர்ச்சி நாகரிக வளர்ச்சியில் இல்லாத காரியங்கள் இன்றைக்கு பிரச்சனைகளை போல வந்தால் அதிலும் புதிய அற்புதங்களை இன்றைக்கும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. புது வழிகளை கர்த்தர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு வழி அடையும் பொழுது புது வழி திறந்திரையா என்று சொல்லி ஃபாதர் அவர்கள் அழகாக பாடியிருக்கிறாங்களே. கர்த்தருடைய வழிகளை பற்றி ஒரு 5 முக்கியமான ஆண்டவர் காட்டுகிற வழியின் தன்மைகளை அல்லேலூயா. ஆனால் தெய்வீக வழி நடத்துதலின் தன்மை என்று கூட எழுதி கொள்ளலாம். ஆண்டவருடைய வழிகளின் தன்மை அதாவது த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட்ஸ் வேஸ். ஆண்டவர் காட்டுகிற வழி அது எப்படிப்பட்ட வழி. அல்லேலூயா. அதை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுதும் நம்ம 3 சாஸ்திரிகள்னு சொல்கிறோம். எத்தனை பேர் வந்தாங்களோ எனக்கு தெரியல. வழி தவறி ஆண்டவர் வழிகாட்டுறதுக்காக ஒரு நட்சத்திரத்தை அனுப்பியிருந்தார். அதை பின்பற்றிக்கிட்டே போய் பாதியில் வழி தவறி தங்க ஞானத்துக்கு இடம் கொடுத்தாங்க. ஞானிகள் தங்க ஞானத்துக்கு இடம் கொடுத்து ராஜான்னு ஒருத்தர் பிறந்தா தலைநகரில் தான் அவர் பிறந்திருக்கணும், ராஜா அரண்மனையில் தான் பிறந்திருக்கணும். நட்சத்திரத்தை பார்க்குறத விட்டுட்டு ராஜாவை பார்க்க போயிட்டாங்க. ஏரோது ராஜாட்ட போய் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறது எங்கே? அவருக்கு மிகப்பெரிய கலக்கம். இது என்னது, நான் தானே ராஜா, எங்கள் வீட்டில் எதுவும் பிள்ளை பிறக்கலையே, இவங்க எங்கே வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறோம் எங்கேன்னு கேட்குறானே என்று சொல்லி அல்லேலூயா. ஆனாலும் அந்த பொல்லாத மனதுக்குள்ளே ஒரு எண்ணம், இவள் போய் அந்த ராஜா யாருன்னு கண்டுபிடிச்சி வந்து சொன்னால் அந்த பிள்ளையை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி பெத்லகேமுக்கு போங்கன்னு அனுப்பிவிட்டார். போய் பார்த்தார்கள், வணங்கினார்கள். இன்றைக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வழியை பற்றி நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால் கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டது என்பதை குறித்த முதல் வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட வழி? மனுஷன் வார்த்தையை கேட்டிருந்தா பெத்லகேமுக்கு போனவர்கள் திரும்பி எருசலேமுக்கு வந்திருப்பார்கள். ஏரோது இவர்களை சும்மா விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? இவர்களையும் கொன்று போட்டிருப்பான், அந்த பிறந்த பிள்ளையும் கொன்று போட்டிருப்பான். ஆனால் தேவ தூதனால் எச்சரிக்கப்பட்டு, சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, இன்றைக்கி ஆண்டவருடைய எச்சரிப்பு வெவ்வேறு விதத்தில் வரலாம். வழி காட்டுதல் அதில் வெவ்வேறு விதத்தில் வரலாம். அதில் ஒன்று சொப்பனங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சொப்பனத்தையும் நம்பிட்டு இருக்காதீங்க. எல்லா காரியங்களும் பார்த்த சொப்பனத்தில் எது வேணால் வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் உபவாசம் பண்ணாராம். 3 நாள் உபவாசம் பண்ண போகிறேன்னு. முடிஞ்ச பிறகு முதல் நாள் முடிஞ்சது யாரோ கேட்டாங்களே, ஏதாவது தரிசனம் பார்த்தீங்களா? பார்த்தனே அப்படின்னு. என்ன பார்த்தேன்னு? ஒரு ஜிலேபியை பார்த்தேன் அப்படின்னாரு. சாயந்தர நேரம் டிஃபன் டைமில் ஜிலேபி தான் வரும். அது முதல் நாள் அப்படி தான் வரும். அதுக்காக என்னது அது தரிசனம்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் இல்லாத நாட்களில் தரிசனத்தை அதிகமாக நம்பியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் என்ன சொல்லுகிறது, என்னை பற்றி என்னுடைய வசனம் என்ன சொல்லியிருக்கு அதை பாருங்கள். சொப்பனத்தை பார்த்து மயங்கிறாதீங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. இவர்களுக்கு அன்றைக்கி ஹோலி பைபிள் கிடையாது கையில். அல்லேலூயா. சொப்பனத்தினாலே தேவன் அந்த பிரச்சனையின் மத்தியில் ஒரு நிர்பந்தமான சூழல் இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய வசனத்தில் நம்முடைய காதுகளில் தொனிக்க பண்ணுகிறார், தரிசனத்தை காட்டுகிறார். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு 90-95% வசனத்தின் மூலிமா தான் வழிகாட்டுவார். வசனத்தை ஒழுங்காக படிங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தின் மூலிமா கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் காட்டுகிற வழியின் முதல் தன்மை என்னது? வேறு வழி, டிஃப்ரெண்ட் வே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் ஒரு வழினா ஒன்றரை கண்ணனுக்கு இன்னொரு வழி அப்படின்வாங்க. அல்லேலூயா. கேட்டுக்கு போகிறவங்களாம் ஒரு வழியில் போனாங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் வேறு வழியில் போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு போகும் உங்களை வேறு ரூட்டில் கொண்டு போவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா எல்லாரும் போகிற ரூட்டில் இல்லை, க்யூவில் நிற்காமல் சில நேரம் வெளியே தனியாக கொண்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாண்டுவதுக்கு வழியே இருக்காது. ஆனால் ஆண்டவர் உங்களை வேறு வழியிலே கொண்டு போவார். அதுக்கு தான் ஆண்டவருடைய போதனைக்கு இடம் கொடுக்கணும், வசனத்துக்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்தை ஒழுங்காக தியானிங்க. அல்லேலூயா.
தினந்தோறும் உங்களுக்குன்னு குறித்திருக்கிற அந்த வசன பகுதியை எடுத்து அதிகமாக படிக்க ஆரம்பிங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும். நீங்கள் படிக்கும் பொழுது அவர் போதிப்பார், வழி காட்டுவார், உங்கள் மேலே கண் வைப்பார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஹல்லேலூயா. வேறு ரூட்டில் கொண்டு போவார். உலகத்தில் இருக்கவங்களாம் போகிற ரூட் இல்லை, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தனியான ஒரு ரூட் வச்சுருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல இப்படி போனால் இங்கே தான் போய் முடியும். இல்லை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவரை சார்ந்திருக்கிறவருக்கு இந்த பிரச்சனையில் வேறு இடத்துல போய் நான் முடிய போகிறேன். ஹல்லேலூயா. வேறு வழியாய் ஆண்டவர் அவர் சொந்த தேசத்துக்கு கொண்டு போயிட்டார். அடுத்தது பாருங்கள், ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வழியின் 2வது முக்கியமான ஒரு தன்மை வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய வழி வேற வழி மாத்திரம் அல்ல, அது உயர்ந்த வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு தரைக்குறைவாக நடக்க முடியுமோ இன்னைக்கு மனுஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி இந்த வழியெல்லாம் கூட போவாங்களான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அதை பற்றி பயமே கிடையாது. இன்றைக்கி ஆண்டவரை மாத்திரம் சார்ந்துருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்டு அவர் பாதையில் நடக்கும் பொழுது அவருடைய வழிகள் ஹல்லேலூயா, அது ஹைவே போல். ஹல்லேலூயா. எல்லாம் குறுக்கு பாதையில், கிராஸ் கட்டில், ஹல்லேலூயா, இல்லை என்றால் ராங் ரூட்டில் போய்கிட்டு இருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஹைவேல போக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய யோசனைகளும் அவருடைய யோசனைகளும் பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, அவ்வளோ வித்தியாசமாக. அவருடைய வழி அவ்வளோ உயர்வாக இருக்குது. வானம் எங்கே போய் முடியுதுன்னு யாராவது அளக்க முடியுமா? விஞ்ஞானிகள் சில அளவுகள்லாம் வச்சு இதுக்கு மேலே ஸ்பேஸ், அவுட்டர் ஸ்பேஸ்ன்னு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஹல்லேலூயா, அதுக்கு அளவே கிடையாது, அளவிடப்படாதது. ஹல்லேலூயா. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளோ தூரமான ஆண்டவர் சொல்கிறார். கிழக்குக்கு மேற்கும் எவன் தூரத்தை கண்டுபிடிக்க முடியும்? அது போய்கிட்டே இருக்கிற தூரம், முடிவில்லாத தூரம். ஆண்டவருடைய வழிகள் அவ்வளவு உயர்வான வழிகள், அது வேறே வழி. 2வது அது உயர்ந்த வழி, ஆண்டவருடைய வழிகள். 3வது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், ஹல்லேலூயா, சங்கீதம் 18வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், ஹல்லேலூயா, சங்கீதம் 18:30 இப்படி, தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி, ஆண்டவர் காட்டுகிற வழி உத்தமமானது. இங்கிலீஷில் பர்ஃபெக்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காட்ஸ் வே, அதில் எந்த குறைவும் இருக்காது. மனுஷன் காட்டுற வழியில் நடந்தோம் என்றால் ஹல்லேலூயா, முடிவு அழிவில் தான் போய் முடியும். ஆனால் தேவன் காட்டுகிற வழி அது உத்தமமான வழி. ஏன் அவருடைய வழி உத்தமமான வழி? அதுக்கு 3 காரணங்களை சொல்லலான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 145:17 தேவனுடைய வழி ஏன் பர்ஃபெக்டான ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 145:17 கர்த்தர் தம்முடைய வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தம்முடைய கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாய். ஆண்டுடைய வழி ஏன் உத்தமமான வழி? அது ஒரு நீதியின் வழி. அவரின் ஆத்மாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தமாய் என்னை நீதியில் நடத்தும். அநீதி கிடையாது அவர் காட்டுகிற வழியில். ஹல்லேலூயா. பாவம் இருக்கிறதா, அநீதி இருக்கிறதா, அது தேவன் காட்டுகிற வழி கிடையாது. ஆண்டவர் காட்டுகிற வழிக்கு திரும்பி வந்துருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். போகிற வழி சரியில்லை, போகிற பாதை சரியில்லை, மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. வாரினால் வாய் கட்டப்பட்டால் வழியே. ஹல்லேலூயா. அந்த நாய்க்கெல்லாம் வந்து வாயில் ஒரு இது போட்டிருப்பாங்க. நம்ம வாய்க்கு இதை போட்டால் நல்லாயிருக்கும். இந்த வாயில் பேசி பேசியே கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி நீதியின் வழி. ஹல்லேலூயா. 2வது பாருங்க, தானியேல் 4:37 நீங்கள் எடுத்து வாசித்தால் நேபுகாத்நேச்சார் ராஜா சாட்சி கொடுக்கிறார். தானியேல் 4:37 வாசிங்க. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். நீதி மாத்திரம் இல்லை, அது நியாயமான வழி. அநியாயத்துக்கு அவருடைய வழியில் இடமே கிடையாதுங்க. கர்த்தர் காட்டுகிற வழியில் போனால் அது நியாயமான பாதையில் நடத்தி கொண்டு போவார். இன்றைக்கி நிறைய அநியாயத்தின் வழியாக உயரலாம்னு நினச்சி தான் நிறைய பிரச்சனைகள்.
நியாயமான முறையில் போயிருந்தால் கொஞ்சம் மெதுவாக போனால் கூட பரவாயில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரெக்டாக போய் சேரலாம். கர்த்தருடைய வழிகள் அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஓசியா 14:9 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அவருடைய வழி செம்மையானவைகள், ரைட் பாத் என்று இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்குது. ஓசியா 14:9 வாசிக்கும் பொழுது, இவைகளை உணர்த்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். ரைட் பாத், ஹிஸ் வேஸ் ஆர் ரைட். ஆண்டுடைய வழி தவறான ரூட்டே கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம குறிப்பாக நம்ம தேசத்தில் பார்க்கும் பொழுது எப்படியாவது ராங் ரூட்லேயாவது போய் பெரிய ஆளாயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். என்னென்னமோ தப்பு பண்ணி கடைசியில் பார்த்தா பயங்கர அளவுக்கு உயர்ந்துடுறான். ஆனால் வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு இரவில் எல்லாத்தையும் இழந்து போகக்கூடிய அளவுக்குலாம் வந்திருக்கு. லட்சக்கணக்கான கோடிகளை ஒரே மாதத்தில் இழந்துட்டார். அவருக்கு முதல்ல லட்சக்கணக்கான கோடி எப்படி வந்தது? பேப்பரில் தான் வந்தது. அந்த மாதிரியே திரும்பி போயிடுச்சு. ஏன்? ஏதோ தப்பிதம் இருக்குது. ஜனங்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டார். இப்படி நிறைய பேர் நம்முடைய தேசத்தில் தவறான வழிகள். கர்த்தருடைய வழின்னு பார்த்தா அது நீதியுள்ள வழி, நியாயமான வழி. அடுத்தது என்னது? செம்மையான சரியான வழி. வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா அங்கே இப்படி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். ஹல்லேலூயா. உண்மையான வழி அது. ஹல்லேலூயா. பொய் வழியே கிடையாது. ஆண்டுடைய வழின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. 3வது, கர்த்தருடைய வழிகள் உத்தமமான வழி. ஏன் உத்தமமான வழின்னு அதுக்கு ஒரு 4 காரணங்கள் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய வழின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு அழகான தன்மை இருக்கிறது. நீதிமொழிகள் 4:18 எடுத்து வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய பாதையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். கர்த்தருடைய வழிக்கு ஒரு அழகான தன்மை இருக்குது. மனுஷனுக்கு என்ன ஒரு ஆசை? ஒரு ரோட்டில் போன உடனே அப்படியே பயங்கரமான உயர்வு உடனே வந்துடணும். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே பெரிய ஆளாயிடணும். இப்படி போகணும், அப்படி போகணும், இங்கே உட்காரணும், அங்கே பண்ணணும், இதை பண்ணணும். ஒன்றுமே இருக்காது. இன்னும் அந்த அளவுக்குலாம் எதுவுமே வரல. ஆனால் ஷோ மாத்திரம் பயங்கரமாக இருக்கும். சீக்கிரத்தில் ஜனங்க கண்டுகொள்ளுவாங்க. வாசனை தான் இருக்குது, பெருங்காயத்துக்கு சக்தி இல்லை. காலி டப்பா வச்சுட்டு சாம்பாரை பருப்பை வேக வைக்க முடியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு நேரம்னு இருக்குங்க. அது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள். காலையில் எந்திரிச்சு பாருங்கள், சூரியன் எப்படி இருக்குது? ரொம்ப அப்படி சின்ன ஒரு புள்ளி மாதிரி தான் ஆரம்பிக்குது. அப்படியே ஆரம்பித்து பார்க்கும்போது மதியம் 12 மணிக்கு அது உச்ச கட்டத்துக்கு போகிறது போல் நம்முடைய லைஃப்பை கர்த்தர் அவர் பாதையில் நடத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வு வரும். திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்த தான் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு யோசேப்பை சிறைச்சாலையில் மறைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் எகிப்தில் மறைத்தார். ஒரு யோவான் ஸ்நானகனை வனாந்தரத்தில் மறைத்தார். அப்படியே வளர்த்து கொண்டிருந்தார். அந்தந்த காலகட்டம் வந்த பொழுது அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, உங்களையும் பொறுமையாக இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்மை கொண்டு இந்த சபையை குறித்து வைத்திருக்கிற அவருடைய நோக்கம், திட்டத்தை எந்த மனுஷனும் கலைக்க முடியாது. இந்த மந்தையில் நீங்கள் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், நாட்டப்பட்ட நிலைமையில் வாழணும். இதுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியத்துக்கு கை கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. கவனமாக இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய இருக்கிற காரியங்கள் குறித்த நேரத்தில் வெளிப்பட தான் போகுது. இந்த சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கவே இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்பாக ஹல்லேலூயா ஐயா எஸ்ரா சர்க்குணம் இங்கே வந்திருந்த பொழுது அப்பா பார்த்து சொன்னேன், இந்த சர்ச்செலாம் அப்படி பார்த்துட்டு பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்த்துட்டு, இந்த சர்ச்சு இங்கே இருக்க வேண்டிய சர்ச் இல்லை பாஸ்டர், மவுண்ட் ரோடில் இது இருந்திருக்கணும் அப்படின்னாரு. ஆனால் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, இது மவுண்ட் ரோடுக்கு எத்தனையோ சர்ச் இருக்குது, ஆனால் இந்த பகுதிக்கு தான் இந்த சபை தேவைன்னு கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த பகுதிகளில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் நம்ம வைத்திருக்கிறார். அவர் தவறவே மாட்டார். அவர் போய் சேர்க்குற வரைக்கும் அந்த ரூட்டில் மாறாமல் போய்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் காட்டுகிற வழி பார்த்தீங்கன்னா மத்தேயு 7:14 ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு
வழிகாட்ட வந்தவர் மாத்திரமல்ல, வழியாக வந்தவர். ஹல்லேலூயா. அவர் எங்கே கொண்டு போய் நம்மை சேர்க்கிறார்? மத்தேயு 7:14 வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வழி, கர்த்தர் காட்டுகிற வழின்னு பார்த்தீங்கன்னா அது வேறே வழி, அது உயர்ந்த வழி, அது உத்தமமான வழி, அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசத்தில் கூடுகிற ஒரு வழி. கடைசியாக பார்க்கும் பொழுது சரியான இடத்துல போய் சேர்க்கிற வழி. ஹல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வழின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கேட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். கேட்டுக்கு போகிற வழிக்கு கேட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லாரும் போய் நிற்கும் பொழுதே இந்த கண்ணாடி கதவு மாதிரி திறக்கும். ஆனால் ஜீவனுக்கு போகிற வழி நிறைய பேர் கண்டே பிடிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, இப்படி ஒரு கதவு இருக்குன்னு. ஆனால் நீங்களும் நானும் கண்டுபிடிச்சி உள்ளே வந்திருக்கிறோம். இந்த பாதையில் வழி தவறாமல் போய்கொண்டே இருந்தோம் என்றால் ஒரு நாள் வரப்போகிறது, பரலோகத்தில் போய் சேரப்போகிறோம். ஹல்லேலூயா. வழி காட்ட மாத்திரமல்ல, வழியாக இந்த உலகத்துக்கு வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு சிலுவையில் மரித்ததுக்கே ஒரு காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 53:6 இப்படியாய் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழி. பிரச்சனையில் வழியில் பிரச்சனை உண்டாக்குற வழி என்னது? தன் வழி. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சபடி ஒரு மலைக்கு பல வழிகள் இருக்கிறது போல் நீங்கள் ஒரு வழியில் போகிறீங்க, நாங்கள் ஒரு வழியில் போகிறோம். எந்த வழியும் கிடையாதுங்க, நாங்கள் போகிற வழி தான் கரெக்டு. ஏன்னா ஆண்டோடைய வசனத்தின்படி போனீங்கன்னா அதுதான் கரெக்டான வழி. பெருமை பாராட்டுறதுக்காக இல்லைங்க, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் போகிற பாதை தான் சரியான பாதை என்பதை ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அவர் பின்னால் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வழி தப்பி போன ஹல்லேலூயா ஜனங்கள் உடைய வாழ்க்கையில் என்ன தான் வரும்? அக்கிரமம் தான் வரும். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை, ஏன் அதை அப்படி சொல்கிறாரு? நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனால் வெளிப்படுகிறது அக்கிரமங்கள். கிரமம் தப்பி அக்கிரமம் வெளிப்படுகிறது, பாவம் வெளிப்படுகிறது, அநியாயம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஒளிந்து ஒளிந்து மறைந்து செய்ய வேண்டிய காரியங்கள். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்? வழி சரியில்லை. மாற்றிக்கொள்ளுங்க, உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்க. இன்றைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது கதவு அடைக்கப்படும். அதுக்கப்புறமா எந்த மாற்றமும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. மார்க்கம் தப்பி போன அநேகரை மறுபடியுமாக நேர் வழிக்குள் கொண்டு வர, சரியான பாதைக்குள் கொண்டு வர தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. டி மேஜர் கொடுங்க. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் துடைத்தார். வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் துடைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தன் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நான் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளோடு இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன செய்யணும்னு சொல்லித்தாங்க. வசனத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வழியாக கடந்து செல்லும்போது வேத வாசிப்பை அதிகமாக கூட்ட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. சொப்பனங்கள் தரிசனங்கள் நல்லது தான், ஆனால் அதையே நம்பி வாழ்க்கையில் ஆண்டவர் குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்க, நல்லது கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க எல்லா வாக்குத்தங்களையும் வசனங்களை வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் குடும்பமும் செழிக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. அதை ஒருவனும் தடை பண்ண முடியாது. வசனத்தை பிடிங்க, வாக்குத்தத்தங்களை பிடிங்க. ஹல்லேலூயா. ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கூடி ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி கைகோர்த்து ஒரு காரியத்துக்காக உபவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதுக்குரிய பலனை கொடுப்பார். வாரத்துக்கு ஒரு முறையாவது கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கிற பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க. அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. பல காரியங்களை கர்த்தர் வழிகாட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறது நல்லது. இங்கே இருக்கிற எல்லா கணவன் மனைவிக்கு சொல்ல, வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் பிரச்சனை, சில பிரச்சனைகளில் ஒரு விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கணவன் மனைவியாக உட்காந்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு அற்புதமான வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. வழியை காட்டுவார். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளோடு வந்திருக்கிறார்களோ இன்றைக்கு நீர் போதித்து வழிகாட்டி உடைய கண்ணை அவர்கள் மேல் வைத்து ஆலோசனை சொல்லி அற்புதங்களை சுதந்திரிக்க செய்வீராக. கைகளை உயர்த்தி அதில் ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்கன்னா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் என்ன செய்யணும் தெரியலப்பா, போதித்தரலும் ஆண்டவர் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. வழி காட்டுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய ஆலோசனை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வழியை திறப்பீராக. விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். அந்த வேற வழி, உயர்ந்த வழி, உத்தமமான வழி. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் விரிவாக்கம் அடைகிற வழி, ஜீவனுக்கு போகிற வழியில் உடைய பிள்ளைகளை நடத்தி உடைய நாமத்தை மயம்படுத்துங்க. ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே பாடலை பாடுவோம். பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்துவோம். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 ஜெபித்து முடிப்போம். இன்றைக்கு பாஸ்டர் பால் ஸ்டீஃபன் அவர்களுக்கு பிறந்த நாள் என்று காலையில் சொன்னார்கள். 67 ஆண்டுகள் கர்த்தருடைய தாசன் முடிக்க உதவி செய்து கரங்களை தட்டி உற்சாகமாக அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மார்ச் 1ஆம் தேதி புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஆண்டவரே பாஸ்டர் பால் ஸ்டீஃபனுக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அதில் இந்த புதிய ஆண்டவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய செய்வீராக. அநேகருக்கு ஒரு சாட்சியாக நிறுத்துங்க. நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், விசேஷித்த கிருபைகள், ஞானம், வரங்கள், ஒத்தாசை தந்து இன்னும் அதிகமாக எடுத்து வல்லமையாக பயன்படுத்துங்க. முக்கியமாக தகப்பனே ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்துலங்க, ஆசீர்வதிங்க. இப்பொழுது உம்மிடத்திலிருந்து வாங்கி இந்த மாதத்தின் முதல் செலவாக உடைய வீட்டில் வந்து செய்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏற்ற பலனை தருவீராக. பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தில் நீர் வாக்கு பண்ணினபடியாகவே வானத்தின் பலகணிகளை திறந்தருளி
இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கு விலக்கி மறைத்து காத்தரலுங்க. குடும்பங்களை சுற்றி கர்த்தருடைய வேலையின் பாதுகாவல் இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் தேவ சமாதானம் நம் அனைவரோடு கூட கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்கினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் இது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.